Hello friends, I am Saranya. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது 8th standard maths NCERT syllabus chapter 4 exercise 4.4 10th sum. A new computer costs rupees 1 lakh. The depreciation of the computer is very high அப்படின்னு கொடுத்துட்டாங்க. As a new models with better technology advantages are coming into the market. The depreciation is an high at 50% every year. How much will the cost of computer after 2 years? ஸோ டிப்ரிசியேஷனால் நம்ம சொல்ல தேய்மானம் தேயுது அப்படின்னு சொல்லுவாங்களே, அப்போ இருக்க அமௌண்ட்டோட என்னதாகும், லெஸ் தான் ஆகும். ஸோ இப்போ பாருங்கள், காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் த நியூ கம்ப்யூட்டர் எவ்வளோ கொடுத்துருக்காங்க கொஷினில் 1 lakh. காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப்டர் 2 years கண்டுபிடிக்கணும். நம்ம ரெகுலராக போடுற ஃபார்முலா தான், ஆனால் நம்ம என்ன பண்ணணும், மைனஸ் போட்டுக்கணும். என்ன பண்ணுவோம், அந்த 1 lakh to 1 ப்ளஸ் போடுவோம்ல, இங்கே என்ன பண்ணணும், மைனஸ் போடணும். என்ன பண்ணணும், மைனஸ். ஓகே, வேணா டிப்ரிஷியேட்னாலே மைனஸ் தான். எவ்வளோ பர்சன்ட் கொடுத்துருக்காங்க, 50%. 50 by 100. நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ, 2. 0 0. 5 table 1 time, 5 table 2 time. இப்போ என்ன பண்ண போகிறோம், 10,000. இதை மட்டும் நான் ரஃப் காலம் இங்கே போட்டு காட்டுறேன் பாருங்களேன். என்ன வேல்யூனா 1 minus 1 by 2 வருதா, 1 by 2. நோ வேல்யூ மீன்ஸ் கன்சிடர்ஸ் 1. அப்போ எல்சிஎம் எடுத்தானே வரும், 2 வரும். இங்கே 2னா இங்கேயும் 2. 2 minus 1 equal to 2 minus 1 எவ்வளோ, 1. 1 by 2. இந்த 1 by 2 தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். பவரில் 2 இருக்கிறதுனால 2 times போட்டிருக்கேன். 2 table 1 time, 5 2s are 10, 1 0 2 0 3 0 4 0. கிளியர். திருப்பி 2 table 1 time, 2 table 2 2s are 4, balance 1, 5 2s are 10, 3 times. அப்போ ருப்பீஸ் நம்மளுக்கு எவ்வளோ ஆஃப்டர் 2 years அந்த கம்ப்யூட்டர் காஸ்ட் எவ்வளோ, ருப்பீஸ் 25,000. டிப்ரிஷியேட்ஸ்னாலே நம்ம என்ன பண்ணணும், இதே ஃபார்முலாவில் மைனஸ் போடணும். கிளியர். தேங்க்யூ.